லெஃப்டா ரைட்டுங்களா? யாருக்கு தெரியும்? ரைட்டு. எனக்கு தெரியும். அப்புறம் என்ன மாதிரி கேட்டீரு? உனக்கு எப்படிதான் தெரியாது, அதனாலதான் கேட்டேன். எனக்கும் தெரியும், இருந்தாலும் சரி என்ன பண்றான் அப்படின்னு பாக்கலாம் தான் விட்டேன். இல்லாட்டி நீங்களும் மேப் பாருன்னு நானும் மேப்பதான் பாத்துருப்பேன். அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அப்படியே நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் பிளாஷ்ல வந்த மாதிரி. என்னன்னா காளி வெங்கட்டுக்கு வந்து சைக்கிளே ஓட்ட தெரியாது. காளி வெங்கட்ட சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவன் பையன் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிடுவான். அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. அது கேட்கறவங்க மொக்கையா இருந்தாலும் படத்துல யதார்த்தமான ஒரு கிராமத்து கதை மாதிரி. அதேதான் கேரளா படங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பையனுக்கு அவ்வளவு ஃபீலா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யாரு ரெண்டு கேங்கா பிரிஞ்சிருவானுங்களா, யாரு ஃபர்ஸ்ட் குரங்கு படல் அடிச்சு காமிக்கிறான் அப்படின்னு சொல்லி சார் யாரு இந்த குரங்கு படலுங்கிற மாதிரி காலை தூக்கி போட்டு ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவானுங்க. ஒரு கட்டத்துல இந்த பையன் அப்படியே தூக்கிட்டு ஓட்டும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க, அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அதனால சரி இது எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க சைக்கிள்ல ஓட்டி இருப்பீங்களான்னு எனக்கு டவுட்டா. ஓட்டுனங்க. ஆனா ஓட்டும் போது இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா எல்லாரும் கீழே விழுந்துதான் சைக்கிள் பழகுவாங்க. ஆமா, பழகிட்டு கீழே விழுந்து சைக்கிள் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஆமாங்க, ரொம்ப கான்சியஸா பயம் இல்ல. நம்ம கீழே கீழே வச்சுதானே ஓட்டிட்டு இருக்கிறோம். அதனால நான் வந்து பெரும்பாலும் எனக்கு உழுகிறதுக்கான சான்சஸே இருந்தது இல்ல, தைரியமும் வந்தது இல்ல. எப்படியும் ஆசை இருக்கும், பட் அதுக்கான தைரியம் இல்ல. அது எப்படி இது பண்றது, பின்னாடி வந்து நம்ம அப்பா புடிச்சு போறது, பெரியப்பா புடிச்சிட்டு போறது, அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க விட்டுட்டாங்கன்னா நம்ம காலை கீழே வச்சிருவோம். அந்த ஒரு கணக்குலதான் போயிட்டு இருக்கு. அப்புறம் அது வந்து ஸ்டார்டிங் ஒரு வாரம் தான் நீங்க, அப்புறம் போடா என்னமோ நீ ஓட்டினே என்னமோ அப்படின்னு அப்புறம் நம்மளே எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு நாள் அது ரொம்ப ரேண்டமா தான் அது நடந்தது. எடுத்து ஓட்டுறேன், காலை கீழே வச்சுட்டு போறேன், பிளான் இல்லை, எதுவும் பண்ணல. நான் பாட்டுக்கு இன்னொரு காலை எடுத்து வச்சு பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு கால்லையும். அந்த ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, வண்டி ஓட்டுறது அப்படிதான். ஃப்ளோ ஸ்டேட்ல திடீர்னு அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போயிருச்சு. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டு காலையும் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம். சைக்கிள் கீழே போடா வாச அப்படிங்கிற மாதிரி தரமான, அதுதான் உண்மையில தரமான ஃபீலிங்கா இருந்தது. வேற லெவல்ல இருக்கு. ஏதோ பெரிய சாதிச்ச ஒரு சாதனை பண்ண மாதிரி இந்த சந்திரமுகி படத்துல அவருக்கு தேஜஸ் பார்த்தேன். அது உண்மையிலேயே நமக்கு ஏன்னா அந்த வயசுல நம்ம லிட்டரலா நம்ம என்ன சாதிச்சிருப்போம், நம்மளா ஓனா சாதிச்சதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு பையனுக்கும் பொண்ணுக்கும் தானா சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறது நமக்கு. நான் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, ஏய் சூப்பர்ப்பா, வெரி குட், நீ நல்லா படிச்சுட்ட, நல்லா இது பண்ணிட்ட, அதெல்லாம் தாண்டி நமக்கா வந்து இது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நேச்சர் சொல்ற ஒரு பாராட்டு மாதிரி தான். அப்ப நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துடும் நமக்கு. ஏன்னா நம்ம கூட சென்டா வரவன்னா ஓட்டி பழகிடுவோம் நமக்கு முன்னாடியே. நம்மளால சைக்கிள் ஓட்டக்கே தகுதி இல்லையோ, நம்மளால ஓட்ட முடியாதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் ஆயிருக்குங்க. ஆனா அந்த டைம் ஓட்டி பார்க்கும்போது வாவ், அவன் கரெக்டா போறமா. எதுக்கு இந்த வழியில வந்தீங்க? நீயும் கூட தான் உட்காந்துருக்க, எங்கிட்டயே கேக்குற கேள்வியே. திரும்புங்க. இது இல்லையா? I don't think this is the way. போலீஸ் ஸ்டேஷன் ஒட்டி கட்டாதா? அப்பவே தோணுச்சுன்னா அப்புறம் ஏங்க? அட இருந்தாலும் ஒருவேளை இப்படிதானோன்னு. ஏங்க நீங்க உங்களுக்கு வழி தெரியும்னு சொல்றீங்கல்ல? சொல்றதாண்டா, அதுக்காக தெரியணும்னு அவசியம் இல்லடா. ஏதாவது சொல்லிருவேன். ஒரு இதாய் போயிடுச்சுடா கிழவா. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீல, வீடியோ காமி, போன்ல காமி அப்படின்னாப்லையா. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், போன்ல வீடியோ காமி அப்படின்னாங்க. நெட் சரியான ஸ்லோ, லோட் ஆயிட்டே இருந்துச்சு. போனை யூடியூப் ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்ப லோட் ஆயிட்டே இருக்கு. ஓப்பன் ஆகணும்னு என்ன வந்துருச்சு, இந்த கில்மா வீடியோட யாரு பெருசா
இருக்கிற மாதிரி அது எதுக்கு வந்தது? சினிமா வீடியோட ஆட் வந்து ஆடா இல்ல வீடியோவேவா? அதான் கூகுள் ஆட்ல பண்ணியிருந்தா மேல பெருசா வந்து நிக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா பெருசா அதை மட்டும் தெரியுது. ஐயோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரு சரி 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 உள்ளவை எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமாருங்கிற மாதிரி. யார் போன்ல? என் போன்ல. உங்க போன்ல வரதானே செய்யும். உலக சினிமா